டெய்லியும் ஒரே வகையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை, அதுவும் இட்லி தோசை மாவு இல்லாமையே எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பிரெட் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டுக்கிற மசாலா ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் உப்மா ரெடி. லெமன் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளியில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை இதில் நம்ம சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இதில் சேமியா 1 கரண்டி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திட்டு இது நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அந்த சேமியாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த சேமியா எல்லாமே நல்லா பதத்துக்கு வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸாக வந்து தண்ணி எல்லாமே ஊறிடும். இல்லை இந்த 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் சேமியா ரெடி. பிரெட் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட்டையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் பெப்பர் ஃப்ரை ரெடி. பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 2 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட்டை ஆப்போசிட் சைடாக இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை சுற்றியுமே இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் 50% நல்லா வெந்தோன்னே ஒரு பிரெட்டாக நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸை 2 ஸ்லைஸில் இருக்கிற பிரெட்லேயும் நம்ம சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்திக்கிட்டு இதில் 1 லேயர் அளவுக்கு முட்டைக்கோசையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டை அப்படியே ஆப்போசிட்டாக அதில் கமுத்தி வச்சுட்டு நன்றாக வேக வைத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி. ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திட்டு
தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சேமியாவை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு ரவாவையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே வதக்கியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணியாகவும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் 5 நிமிஷத்துலேயே நல்லா பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ரவா கிச்சடி ரெடி. பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 2 வரமிளகாவை கிள்ளி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸையும் நம்ம சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி. இப்போ சுவையான 6 நாளைக்கு 6 விதமான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்ன, டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி பிரெட் உப்புமாவா இன்ஸ்டன்டா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவிலன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டன்டா லெமன் சேமியா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சில மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவுலன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்டா பெப்பர் பிரெட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே தான் வேணும் கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்களா? காலையில இட்லி மாவுலன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்டா பிரெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்டா இனிமேல் நிறைய டிஷஸ் செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதை வேணும்னு கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவுன்னு கவலைப்பட்டீங்களா? இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்டா பிரெட் மஞ்சூரியன் செஞ்சு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதை வேணும்னு கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிய உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய்.